என்ன சேலஞ்சுனா இந்த கிளாஸுக்கு அடியில் இருக்க பேப்பரை நீ எடுக்கணும், அதுதான் சேலஞ்சு. நீ அதுக்காக கிளாஸ் இப்படி தள்ளி வச்சுட்டு பேப்பர் எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் பேப்பர் இப்படி மடக்கி டேப் பண்ணி எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் இப்படி ஃபாஸ்ட்டாக எடுத்தனா பாட்டில் கீழே விழும், பாட்டில் கீழேயும் விழக்கூடாது, கீழே விழுவாமல் கிளாஸ் இப்படியே இருக்கணும். ஆனால் நீ இந்த பேப்பரை மட்டும் எடுக்கணும். எப்படி டஃபா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? கிளாஸ் கீழே விழக்கூடாதுப்பா. சரி, நல்லா பார்த்துக்க. நல்லா பார்த்துக்கிட்டேன். 1 2 எடுப்பா. இந்த கிளாஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, இந்த பெரிய கிளாஸை வச்சு எடு பார்ப்போம். இந்த பாட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கு. இந்த பாட்டிலோட கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப ரிஸ்க், பாத்துக்கோ. கீழே விழுதுன்னா செதறிடும். இது அதே மாதிரி எடுக்க முடியாது, இது வேற மாதிரி தான் யோசிக்கணும். இரு வர. என்ன ராஜு, இதுக்கு பின்னாடி என்ன பிரின்சிபல் இருக்கு? அதாவது இனர்ஷியா. ஒரு பொருள் அதோட ஸ்டேட்ல இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ நான் அந்த பாட்டிலும் சரி இந்த பாட்டிலும் சரி, நான் பேப்பரை சடனாக வேகமாக புல் பண்ணேன் பார்த்தியா, அதனால இந்த பாட்டிலோட எட்ஜில் இருந்து வெளியில் டக்குன்னு வர ட்ரை பண்ணிச்சு. அப்போ வெளியில் வர்றதுனால ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஆனால் ஸ்டில் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த ஃப்ரிக்ஷனை நெக்லிஜிபிள் ஆகி வெளியில் வந்துருச்சு. பாட்டில் இன்னும் அதே ஸ்டேட்லேயே இருக்குது. ஆக மொத்தத்தில் நான் வின் பண்ணுற ஸ்டேட்டே வராது.